மின்கைத்தறி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது ஒரு அரிய அற்புத சினிமா திரைப்பாடல் தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன். 72 பாடல்களை கொண்ட ஒரே படம் இதுதான். இன்று வரை யாராலுமே இந்த ரெக்கார்டை உடைக்க முடியவில்லை. வாருங்கள் பார்க்கலாம். 72 பாடல்களை கொண்ட இந்த படம்தான் இதுவரை அதிக பாடல்கள் கொண்ட படமாக இருந்து வருகிறது. அது என்ன படம் தெரியுமா? பாடல்கள் இல்லாத இந்திய படங்களை பார்ப்பது மிகவும் அரிது. இன்றைய படங்களில் மிகவும் எளிதாக இந்திய படங்களின் பாடல்களை கணித்து விடலாம். அதாவது தொடக்கத்தில் ஒரு பாடல், நடுவில் ஒரு பாடல், படம் முடிகையில் ஒரு பாடல் என்று ஆங்காங்கே பாடல்கள் வைப்பது இந்திய இயக்குநர்களின் வழக்கம். தேவையே இல்லாமல் பாடல்கள் வைக்கிறார்கள் என்று ரசிகர்கள் சொல்வதும் உண்டு. ஆனால் தேவையான இடத்தில் மட்டும் பாடல்களை வைத்து ஒரு படத்தில் அதிக பாடல்களை வைத்த ஒரு இயக்குனரின் படத்தை தான் இப்பதிவில் பார்க்க உள்ளோம். 1932 பாலிவுட்டில் வெளியான படம் இந்திர சபா. இந்த படத்தை ஜே மதன் என்பவர் இயக்கினார். இந்த படம் வருவதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்னர் தான் இந்தியாவுடைய முதல் சவுண்ட் படமான ஆலம் ஆரா படம் வெளியானது. அடுத்த ஒரே வருடத்தில் தான் இப்படி ஒரு உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் உருது மேடை நாடகமான இந்தர் சபா என்பதிலிருந்து இது படமாக எடுக்கப்பட்டது. இப்படம் தமிழிலும் அதே பெயருடன் வெளிவந்தது. ஒரு படம் என்றால் சாதாரணமாக 5 முதல் 10 பாடல்கள் வரை கூட இருக்கலாம். ஆனால் இந்த இந்திர சபா படத்தில்தான் சிறு முதல் பெரிய கதாபாத்திரங்கள் வரை அனைவரையுமே ஒரு பாடல் போட்டுதான் அறிமுகப்படுத்தினார்கள். இசையில் ஏராளமான வகைகள் உள்ளன. அதிலிருந்து இந்த படத்தில் 9 தும்ரி இசைப்பாடல், 31 கஜால்ஸ், 13 சாதாரண பாடல்கள், 4 ஹோலி பாடல்கள், 5 இச்சன் பாடல்கள், 5 இச்சோ போலோ மற்றும் 5 மற்ற இசை பாடல்கள் என மொத்தம் 72 பாடல்கள் இந்த படத்தில் இடம்பெற்றன. கலைக்கும் இசைக்கும் பெயர் போன இந்தியாவின் வெறும் 3.5 மணி நேரத்தில் ஒரு மனிதர் இசையை வைத்து விளையாடி இருக்கிறார். இன்று வரை இந்த உலக சாதனையை யாராலுமே முறியடிக்க முடியவில்லை என்பதே ஒரு இந்திய இயக்குனருக்கு கிடைத்த மாபெரும் அங்கீகாரம். ஆஸ்கார் எல்லாம் அங்கீகாரமா என்ன? கலைஞன் மறைந்த பின்னரும் அவன் கலை மறையாமல் இருப்பதுதான் அங்கீகாரமே. வரலாறு பேசும் படம் இது. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு அரிய அற்புத சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மதுரை முருகேசன், தஞ்சாவூர்.